We've been preaching about living a life of excellence. சிறந்து விளங்கும் வாழ்க்கை குறித்து நாம் பிரசங்கித்து வருகிறோம். Every Sunday evening I've been covering some area of our life and how we must deal with it in order to live a life of excellence. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறந்து விளங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சில அம்சங்களை குறித்து நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். The things, that elements, the ingredients that make for a life of excellence. சிறந்து விளங்கும் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சில அம்சங்கள், சில காரியங்களை குறித்து நான் பேசி வருகிறேன். Recently, for example, we've been speaking about vision and determination and priorities and so on. சமீபத்திலே தரிசனத்தை குறித்தும் மன உறுதியை குறித்தும் எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நான் பேசி வந்தேன். Now today I want to talk about another very important aspect of our life. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் இன்னொரு முக்கியமான அம்சத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். That is to address greed, which is essentially a basic nature of human beings. பேராசை குறித்து நான் பேச விரும்புகிறேன். மனிதனுடைய அடிப்படை குணங்களிலே ஒன்றாய் இது காணப்படுகிறது. And unless we overcome greed and we battle with this greed that is there as part of nature and overcome it, we cannot live a life of excellence. மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிற இந்த பேராசையை நாம் மேற்கொள்ளாவிட்டால் பிறகு நாம் சிறந்து விளங்கும் ஒரு வாழ்க்கையை அடைய முடியாது. Greed is part of the fallen nature of man. விழுந்து போன மனிதனுடைய சுபாவத்தின் தன்மையின் ஒரு பகுதியாய் இந்த பேராசை இருக்கிறது. Therefore every person that wants to excel in life, ஆகவே வாழ்க்கையிலே சிறந்து விளங்க விரும்புகிற ஒவ்வொருவரும் must battle against this greed and make sure that this greed does not swallow them and eat them up. நிச்சயமாக இந்த பேராசை எதிர்த்து போராட வேண்டும். இந்த பேராசை அவர்களை விழுங்கி விடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். But most people expect some kind of an instant solution to everything. அநேக மக்கள் எல்லாவற்றுக்கும் உடனடி நிவாரணம் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். We live in a world of instant everything. எல்லாமே உடனடியாய் கிடைக்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். Fast, quick solutions, quick fix to all problems. எல்லா பிரச்சனையும் உடனடியா சீக்கிரமா தீர்க்கக்கூடிய காரியங்கள். In spiritual things also, they want quick fix. ஆவிக்குரிய விஷயத்திலும் இந்த மாதிரி சுலபமா உடனடியா ஏதாவது நடக்குமான்னு பார்க்கறாங்க. Many people are looking for that kind of solutions. அநேகர் இப்படிப்பட்ட நிவாரணங்களை தேடுகிறார்கள். But in the Christian life it is not like that. ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்திலே அப்படி கிடையாது. Oftentimes the Bible speaks of the word going into our hearts like a seed. வேதம் அடிக்கடி வசனமானது நம்முடைய இதயத்திலே விதையை போல போகிறது என்று சொல்லுகிறது. It takes a particular period of time where growth happens, development takes place, harvest comes and so on. அந்த விதை முளைத்து வளர்ந்து அறுவடை செய்கிறதற்கு கொஞ்சம் காலம் ஆகிறது. And therefore it cannot be instant, but we have to deal with it, learn the truth and address the greed in our lives with the truth, with the knowledge of the truth. ஆகவே இதெல்லாம் உடனடியாக நடக்காது. சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த அறிவை கொண்டு இந்த பேராசையை நாம் அடக்கி அதை மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டும். Every day we have to deal with it. அனுதினமும் நாம் அதை சமாளிக்க வேண்டும். And in all kinds of situations we have to deal with it. எல்லா விதமான சூழ்நிலையிலும் அதை நாம் சமாளிக்க வேண்டும். So it is not instant, but it can be done. ஆகவே இது உடனடியாக செய்ய முடியாவிட்டாலும் இதை நம்மால் செய்ய முடியும். There is a famous story that is told in America about this instant business. இந்த உடனடி விவகாரத்தை பத்தி அமெரிக்கால ரொம்ப பிரபலமான ஒரு கதை இருக்கு பாருங்க. Maybe you have heard about that story. ஒருவேளை நீங்கள் இந்த கதையை கேட்டிருக்கலாம். There is a father and son, there is a man and his wife who had a 16-year-old son. ஒரு தம்பதியினருக்கு 16 வயது பையன் ஒருத்தன் இருந்தானா. And they as a family have never been into the major cities of America. ஒரு குடும்பமாய் அவர்கள் அமெரிக்காவின் பெரிய பட்டணத்துக்கு எதற்கும் அவர்கள் இதுவரை சென்றதே கிடையாது. They lived in the backwoods and real countryside where they have never seen much of anything modern. சரியான நாட்டுப்புறத்துல வாழ்ந்து வந்தவர்கள். ஆகவே சரியான நாகரிகத்தை அவர்கள் கண்டதே கிடையாது. So one day they saved up enough money to go into the city and take a look at the modern city. ஆகவே இந்த நாகரிக உலகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக நிறைய பணம் சேர்த்து வைத்தார்கள் அவர்கள். And they went to a hotel. ஒரு ஹோட்டலுக்கு சென்றார்கள். Went to a major city and stepped into a hotel. ஒரு பெரிய ஊருக்கு பட்டணத்துக்கு சென்று ஒரு ஹோட்டலுக்குள்ள போனாங்க. Everything was so fascinating. Everything was electronically turning and moving and opening and so on. எல்லாமே ரொம்ப பிரமிப்பா இருந்து பாருங்க. எல்லாம் எலக்ட்ரானிக் விதத்துல செயல்படுகிறது. அதுவே தானா திறக்குது, மூடுது, எல்லாம் நடக்குது. There they saw a little room which all of a sudden opened up. அங்க திடீர்னு ஒரு சின்ன அறையை பார்த்து அது பாட்டுக்கு தானா திறக்குது. As they were standing in the lobby of the hotel, அந்த ஹோட்டல் லாபியில நின்று இருக்கும்போது this little room opened up.
இந்த சின்ன அறை தானா திறந்தது. Some people got out of it, சில பேர் வெளியே வந்தாங்க, அதுல and some people got into it. சில பேர் அதுக்குள்ள போனாங்க. And after a few minutes, some people got out of it, and some more people got into இன்னும் it. சில நிமிஷங்கள் போன பிறகு இன்னும் சில அதுல இருந்து வெளியே வந்தாங்க, இன்னும் சிலர் உள்ள போனாங்க. This old man and the son who came into the hotel while the elderly lady was sitting in the car were amazed with it. They were standing and watching this. அந்த வயதானம்மா கார்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இந்த அப்பாவும் பையனும் அங்க நின்னுட்டு இத பார்த்துட்டு அப்படியே பிரமிப்போடு நின்று கொண்டிருந்தார்கள். You know, some people are going and then they don't come out, and some other people are coming out. உள்ள சில பேர் போறாங்க, திரும்பி வருது கிடையாது. அப்புறம் பார்த்தா வேற சில ஆட்கள் அதுல இருந்து வெளியே As வராங்க. they were watching this sight, இத அவங்க பார்த்து கொண்டே இருந்தபோது the elderly lady came in, ஆனா வயசான அம்மா உள்ள வந்தாங்க. looking for the husband and son. கணவனையும் பையனையும் தேடினார்கள். And when she came, the door opened and she got in, அந்த அம்மா வந்தப்போ அந்த கதவு திறந்து இவங்க உள்ள போயிட்டாங்க. alone by herself. தனியா போயிட்டாங்க. And as soon as she got in, the door closed. அவங்க உள்ள போன உடனே கதவு மூடிடுச்சு. And in a few minutes, as the man and the son were waiting, again the door opened. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அப்பாவும் பையனும் காத்துட்டு இருக்காங்க, கதவு திறக்குது. And there came a beautiful looking young lady out of the lift. அங்க பார்த்தா அந்த லிஃப்ட்ல இருந்து ரொம்ப அழகான ஒரு இளம் பெண் இறங்கி வந்தார். The old man was surprised. அந்த வயசானவருக்கு ரொம்ப ஆச்சரியம். And the young lady got out and she started walking out. அந்த வாலிப பெண் லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்து அவங்க பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சாங்க. And he called his son and said, "Son, go get mama." பையன்கிட்ட உடனே சொன்னாரு, மகனே போய் அம்மாவை கூட்டிட்டு வான்னு. This is some kind of a machine that when you get in a few minutes it converts old people into young people, he thought. அவர் என்ன யோசிச்சார், இது ஏதோ ஒரு மிஷன், வயசானவங்க உள்ள போனா அவங்கள எல்லாம் வாலிபனா மாத்திடுதுன்னு. That's what has happened to mama, he thought. அம்மாக்கு தான் நடந்துச்சுன்னு யோசிச்சார் அவர். Some people think that in real life such transformations are possible. சிலர் நினைக்கிறார்கள் நிஜ வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க முடியும் என்று. But in Christian life it has to do with listening to the truth of God's word and constantly being changed by the word of ஆனால் God. கிறிஸ்துவ ஜீவியம் என்று வரும்போது தேவனுடைய சத்திய வசனத்தை கேட்டு தொடர்ந்து நாம் மாற்றப்பட வேண்டும். No instant changes. இதுல உடனடி மாற்றம் எதுவும் கிடையாது. So let us listen to the truth about greed and how to overcome greed. பேராசை குறித்த சத்தியத்தை கேட்போம், அதை எப்படி மேற்கொள்வது என்று கற்றுக்கொள்வோம். Now first of all, let me define what greed is. முதலாவது பேராசை என்றால் என்ன, அதை நான் உங்களுக்கு விளக்கி I'm going to சொல்றேன். get into a major portion of scripture in Luke chapter 12. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இருக்க மிகப்பெரிய ஒரு வசனத்துக்கு நாம் செல்ல போகிறோம். But let us keep that waiting, keep it open, and let's wait for a few minutes. அதை கொஞ்சம் திறந்து வச்சு கொஞ்ச நேரம் இருப்போம். But let us look at what greed is all about. ஆனால் பேராசை என்றால் என்ன, அதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். Greed is an excessive desire for more of everything. பேராசை என்றால் எல்லாமே இன்னும் அதிகமாய் வேண்டும் என்ற ஆசை. அளவுக்கு மிஞ்சின ஆசை. Excessive unsatisfied hunger to possess. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டுக்கடங்காத அளவுக்கு ஒரு ஆசை. The word enough is not understood by this greed. இந்த பேராசைக்கு போதும்னா என்னன்னு தெரியாது. It is forever discontent, unsatisfied. என்றைக்குமே திருப்தி அடையாத ஒரு குணம் தான் அந்த பேராசை. It is an insatiable craving, longing and wanting and striving for something more of everything. இந்த பேராசை திருப்தி செய்ய முடியாது. எது வேண்டுமானாலும் அது இன்னும் அதிகமா வேண்டும் என்ற அளவு கடந்த ஆசை இருந்துட்டே இருக்கும். Never satisfied. ஒரு நாளும் திருப்தியாக்க முடியாது. And it becomes such a bondage and such a heavy burden upon the person's life when he is ruled and dominated by greed. ஒரு மனிதன் பேராசையினாலே ஆளப்படும் போது அது அவருடைய வாழ்க்கையை அப்படியே நசுக்கிறது, அதனாலே அவர் ஆளப்படுகிறார். People that live excellent lives and a high quality of life are not dominated by greed. சிறந்து விளங்கும் வாழ்க்கை வாழ்பவர்கள் அல்லது உயர்தரமான வாழ்க்கை வாழ்பவர்கள் இந்த பேராசையினாலே ஆளப்படுவது கிடையாது. Those who are burdened with this burden of greed, nothing can lift them out of that. பேராசை என்னும் பாரத்தினாலே இழைத்து போனவர்களை வேறு எதுவும் தூக்கி எடுக்க முடியாது. It is so strong, it is so powerful and heavy that nothing could lift the person who is under the heavy burden of greed. இந்த பேராசை என்னும் பாரம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறபடினாலே அதன் கீழே இருப்பவரை வேறு எதுவும் தூக்கி எடுக்க முடியாது. Such a person may have a lot of things, an abundance of things. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு பொருட்கள் எல்லாம் மிகுதியா இருக்கலாம். He may have everything that he wants. அவருக்கு தேவையான அனைத்துமே இருக்கலாம். Everything that he needs may be there. அவருக்கு தேவையான அனைத்தும் ஒருவேளை இருக்கலாம். But he will be living an ordinary life in light of God's word. ஆனால் இவரோ தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்கிறவரா இருப்பார். This greed will be eating him up, really
killing him and eating him up like a cancer. இந்த பேராசை ஒரு புற்றுநோயை போல அவரை கொன்று அவரை சாப்பிட்டு It கொண்டிருக்கும். will not let him be happy. It will not let him rest. It will not let him have peace. அவர் சந்தோஷமா இருக்கவோ சமாதானமா இருக்கவோ அல்லது இளைப்பாறவோ அது விடாது. Because greed is dominating such a person. ஏனென்றால் அப்படிப்பட்டவரை பேராசை ஆட்கொண்டிருக்கிறது. Now, greed can be about many things. இந்த பேராசை என்பது பல விஷயங்களை குறித்து இருக்கலாம். First of all, it can be about money. முதலாவது பணத்தை குறித்தும் பேராசை இருக்கலாம். This everybody understands very well. இது சொன்னா எல்லாருக்கும் நல்லா புரியும். More and more of money. பணம் அதிகமாய் வேண்டும் என்பார்கள். Like I always say, the world's philosophy is get all you can all you get, and sit on your can. எப்போதும் சொல்ல உலகம் தத்துவம் என்ன? கிடைச்சதெல்லாம் சுருட்டுவோம், சுருட்டுனதெல்லாம் மூட்டை கட்டுவோம், கடைசில அது மேலே உட்கார்ந்து A ruthless hunger for more and more and more of money, to grab more, to somehow scrounge and grab and possess more. எப்படியாவது இந்த பணத்தை பிச்சி பிடுங்கி ஏதாவது பண்ணி அதிகமா சேர்க்கணும் என்ற ஒரு ஆசை. Never enough. ஒரு நாளும் போதாது. It is an unnatural desire for money. இது பணத்தின் மீது இயற்கைக்கு மாறான ஒரு ஆசையா It இருக்கிறது. is not the blessedness of prosperity. அது செழிப்பினாலே வரக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல. No, it is an unnatural desire for a hunger for and a striving for money. இது வழக்கத்துக்கு மாறான ஒரு ஆசை. பணத்தின் மீது அவ்வளவு ஒரு பசி தாகம் இருக்கிறது. And a desire for money. பணம் வேண்டும் என்ற ஒரு ஆசை. Secondly, it can be about material possession also. இரண்டாவது அது பொருட்களை குறித்ததாகவும் இருக்கலாம். It can be about things. பொருட்கள். Some people can never have enough of things. சில பேருக்கு எவ்வளவுதான் பொருட்கள் இருந்தாலும் போதாது. Say buy something new today, இன்னைக்கு ஒன்னு புதுசு வாங்குவாங்க. 10 days later this new has become old for them. இன்னும் 10 நாள் கழித்து இந்த புதுசு பழசாயிடும். And they want to buy new. இன்னொரு புதுசு வாங்க And விரும்புவார்கள். then 10 days later again this is too old. இன்னும் 10 நாள் கழித்து இதுவும் ரொம்ப பழசாகி விடும். They drive themselves unhappy with this unnatural desire for things, and they drive others also unhappy around them. பொருட்கள் மீது இருக்கிற இந்த அபரிமிதமான ஆசையினால இவர்களுக்கும் சந்தோஷம் கிடையாது, அடுத்தவர்களுக்கும் சந்தோஷம் கிடையாது. Always wanting to possess more and more and more of things. எப்போது பார்த்தாலும் பொருட்கள் அதிகமாய் வேண்டும் என்ற ஒரு ஆசை. That is another kind of greed. இது இன்னொரு வகையான பேராசை. Then there is a third kind of greed, a greed for name and fame. மூன்றாவது விதமான ஒரு பேராசை இருக்கு. இது பெயர் புகழுக்கு பேராசை. These men are not so much about money and they are not so much into things, they are into name and fame. இந்த ஆட்கள் பணத்தையோ அல்லது பொருட்களையோ அவ்வளவு விரும்ப மாட்டார்கள், ஆனால் பெயர் புகழ் மிகவும் விரும்புவார்கள். They have such an unnatural desire for fame and name. இந்த பெயர் மீதும் புகழ் மீதும் அந்த அளவுக்கு இயல்புக்கு மாறான ஒரு ஆசை இருக்கும். Because of their greed, they will do anything that they want. அந்த பேராசை நிமித்தம் எதை வேண்டுமானாலும் அவர்கள் செய்ய முனைவார்கள். And we have a good example with politics in our country and all over the world. நம்ம நாட்டுல பார்த்தோம்னு சொன்னா அரசியல் இதுக்கு நல்ல உதாரணம். உலகம் முழுசும் அப்படிதான் இருக்கு. But not only politics, look at ordinary life. அரசியல் மட்டுமல்ல, சாதாரண வாழ்க்கையை எண்ணி பாருங்க. Ordinary life as we live it is so full of greed all around us. People trying to scrounge and get as much as they can, and they are into name and fame game, and they'll do anything. நம்மை சுற்றி பார்க்கும்போது மக்கள் பேருக்காக புகழுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயங்காமல் இருக்கிறார்கள். That is why the world is such an unhappy world. ஆகவே தான் இந்த உலகத்திலே கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. Because there is a whole lot of people living a lowly kind of existence, fighting for fame, trying to pull down others and trying to climb up. ஏனென்றால் ஒரு பெரும் கூட்டமே இது மற்ற ரகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தவனை எப்படியாவது கீழே தள்ளி நான் மேலே வர வேண்டும் என்று இந்த பெயருக்காக புகழுக்காக ஆசை வைக்கிறது. There's a lot of people living with a greed for money, greed for possessions and greed for power and fame. நிறைய பேர் பணத்தின் மீது பேராசை, பொருள் மீது பேராசை, பெயர் மீது புகழ் மீது பேராசை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். The fourth kind of greed has to do with a desire, unnatural desire for power and control over things and over others. நான்காவது வகையான பேராசை மற்றவர்கள் மீது அல்லது சூழ்நிலை மீது இவர்களுக்கு ஒரு அதிகாரம் அல்லது மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் வேண்டும் என்ற ஒரு பேராசை. They like to be on top of things. எல்லாவற்றுக்கும் மேலாய் இவர்கள் இருக்க விரும்புவார்கள். They like to be in control. They like to know that they can decide, they can do and they can do whatever they want. இவர்கள் தான் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், இவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், என்ன வேண்டும் என்று இவர்கள் தான்
தீர்மானிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று So நினைப்பார்கள். this is what greed is all about. ஆகவே பேராசை என்றால் இதுதான். I have just indicated to you the 4 kinds of greed. 4 வகையான பேராசைகளை நான் உங்களுக்கு கொஞ்சம் Those சொன்னேன். are the main kinds and you may add to it. இவையெல்லாம் முக்கியமானவைகள். நீங்கள் இவற்றோடு சிலவற்றை சேர்த்துக் Greed கொள்ளலாம். expresses itself in so many ways and so many forms. பேராசை பல்வேறு விதங்களிலே பல்வேறு வடிவங்களிலே தன்னை வெளிப்படுத்துகிறது. What is the origin of this greed? இந்த பேராசைக்கு மூல காரணம் என்ன? Where did it come from? அது எங்கிருந்து வந்தது? If you think about it, always you have to go back to the Genesis chapter 1, 2 and 3. பாருங்க, இது எண்ணி பார்க்க வேண்டுமானால் எப்பொழுதுமே ஆதியாகமம் 1, 2, 3 இங்க தான் நாம சொல்ல Any வேண்டும். problem, if you want to consider it biblically, you always go back to Genesis 1, 2 and 3. வேதத்தின்படி எந்த ஒரு பிரச்சனையை பார்க்க விரும்பினால் நம்ம ஆதியாகமத்துக்கு தான் சொல்ல வேண்டும். முதல் 3 It அதிகாரங்களுக்கு. tells us how God created man, what he was like before the sin came into him, and it also tells us what he became after sin entered. இந்த அதிகாரங்கள் தான் தேவன் மனிதனை எவ்வாறு சிருஷ்டித்தார், பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக அவன் எப்படி வாழ்ந்தான், பிரவேசித்த பிறகு எப்படி வாழ்ந்தான் என்பதை சொல்லுகிறது. You look at Adam and Eve in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை நாம் பார்ப்போம் என்றால் They were so together. அந்த அளவுக்கு ஒன்றா You இருந்தார்கள். may say, where is it, brother? நீங்க கேட்கலாம் அது எங்க இருக்குன்னு. You know, where does it say that they were so loving towards one another and so good? And அந்த all? அளவுக்கு ஒருவரை நேசித்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தாங்க, எங்க இருக்கு? There is an indication there. அங்க படிக்கும்போது நமக்கு தெரியுது. You see, Eve being persuaded by Satan ate the forbidden fruit. ஏவாள் பிசாசுடைய பேச்சை கேட்டு இணங்கி அந்த கனியை சாப்பிட்டு விட்டாள். We all know about that. அதெல்லாம் நமக்கு தெரியும். Now Adam came and found her in a condition where she has lost her glory. She's standing there with the glory of God removed from her. ஆதாம் வந்து அவளை பார்க்கும்போது தேவனுடைய மகிமை விளக்கப்பட்டவளாக, அந்த மகிமை இல்லாதவளாக அவள் அங்கு நின்று As கொண்டிருந்தாள். someone who had fallen, transgressed against the commandment of God. தேவனுடைய கற்பனை மீறி விழுந்து போன ஒருத்தி நின்று கொண்டிருக்கிறாள். Now Adam could have easily said, well, let this sin go with you. You perish with your sin. At least I won't sin. ஆதாம் ரொம்ப சுலபமா சொல்லி இருக்கலாம், நீ பாவம் செஞ்ச, உன்னோட கூட பாவம் நாசமாகட்டும், நான் பாவம் செய்ய மாட்டேன். I won't sin. நான் பாவம் செய்ய You're மாட்டேன். going to sin, that's up to you. நீ பாவம் செஞ்சினா அது உன்னை பொறுத்தது. But I won't sin. ஆனால் நான் செய்ய He மாட்டேன். could have said that. அவன் அப்படி சொல்லி But இருக்கலாம். instead of saying that, Adam also said, give me that fruit, I will also eat it. மாறாக அப்படி சொல்வதற்கு பதிலாய் அவன் என்ன சொன்னான், அந்த கனி எனக்கும் கொடு, நானும் புசிக்கிறேன். He wanted to enter into the same fall and the same condition in which his wife was, because all he could do was love her unconditionally, love her no matter what. எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் என்ன நடந்தாலும் சரி என்று அவன் நேசித்தபடினாலதான் அவள் விழுந்து போனாள் என்று தெரிந்தும் அதை கூட நானும் புசிக்கிறேன் என்று அவன் புசித்தான். Knowing very well the consequences that will follow thereafter. அதன் பிறகு உண்டாகக்கூடிய விளைவுகளை நன்றாய் அறிந்திருந்தும் அவன் அப்படி செய்தான். Seeing it before him, கண் எதிரே அதை கண்டான். knowing the dreadful consequences, he went ahead and fell into sin voluntarily. அவனுடைய பயங்கரமான விளைவை கண்டும் அவனே முன் வந்து தானாகவே அதற்குள்ளே விழுந்தான். He didn't enter into sin as if he stepped in, without, taking much care, and then all of a sudden woke up and said, oh, I have sinned, I should have watched a little better. ஏதோ அதிகம் கவனம் செலுத்தாமல் அவன் அப்படியே தெரியாம விழுந்துட்டான்னு சொல்ல முடியாது. அதன் பிறகு ஐயோ தப்பு செஞ்சிட்டேன், அப்படி கிடையாது. அவன் பாவம் செய்யவில்லை. Eve may have done it like that. ஏவாள் ஒருவேளை அப்படி செய்திருக்கலாம். Eve ate it and then found herself in a fallen condition. ஏவாள் அதை புசித்து பிறகுதான் விழுந்து போன நிலைமையில் இருப்பதை Maybe கண்டாள். surprised by it. ஒருவேளை ஆச்சரியப்பட்டிருக்கலாம் அதை கண்டு. But Adam had every reason to avoid that. ஆனால் ஆதாம் அதை எல்லா விதத்திலும் தவிர்த்திருக்க முடியும். Every possibility of avoiding that. அதை தவிர்த்திருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் அவனுக்கு But இருந்தது. because of his great love for her, ஆனால் அவள் மீது வைத்திருந்த மாபெரும் அன்பினாலே, love that is not tainted by sin, பாவத்தினாலே கரைபடாத அன்பு அது, a love that does not know any selfishness, சுயநலமே அறியாத ஒரு அன்பு அது, a love that is so pure, love that really loves. அந்த அளவுக்கு சுத்தமான அன்பு, மெய்யாகவே அன்பு கூறுகிற அன்பு. You don't see that kind of a love in people today. அந்த விதமான அன்பை இன்னைக்கு மக்களிலே காண A முடியாது. love that said, I will be where my wife will be, in her fallen condition, with her sin, I will perish with her. என் மனைவின் விழுந்து போன நிலைமையிலே, அதே பாவ நிலைமையிலே நானும் இருக்கிறேன், அவளோடு கூட நான் அழிந்து போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு அன்பு அது. Whatever she partakes of, that is what I will partake அவள் of. இதெல்லாம் பங்கெடுக்கிறாளோ அதிலே நானும் பங்கெடுக்கிறேன். Her fall will be my fall. அவளுடைய வீழ்ச்சி என்னுடைய வீழ்ச்சி, Her condition will be my அவளுடைய condition. நிலை என்னுடைய நிலையா I இருக்கட்டும். will gladly take it upon myself, even if it means suffering. பாடுபடுகிறதா இருந்தாலும் சந்தோஷமாய் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். That is how Adam ate it. ஆதாம் அப்படிதான் புசித்தான். He ate it knowing very well what will follow. விழுந்து போன நிலைமை என்றால் என்ன என்பதை அறிந்தவனாய் அதை புசித்தான். Because he was totally unselfish
and totally pure in love for his wife. ஏனென்றால் மனைவியின் மீது வைத்திருந்த அன்பு அவ்வளவு தூய்மையானதாக சுயநலமற்றதாக இருந்தது. This indicates something to us about Adam's nature as he was before the fall. இது பாவம் செய்து வீழ்வதற்கு முன்பதாக ஆதாமுடைய சுபாவம் எப்படி இருந்தது என்பதை நமக்கு காட்டுகிறது. How they lived. எப்படி அவர்கள் In வாழ்ந்தார்கள். that very brief moment we see a glimpse of what his nature would have been like. அந்த கொஞ்ச நேரத்தில் அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கு என்பதை நம்மால் காண முடிகிறது. But then as soon as he ate, அதன் பிறகு அவன் சாப்பிட்ட உடனே, as soon as he fell also, அவனும் பாவத்தில் விழுந்த உடனே, as soon as he got into that sinful condition, அந்த பாவ நிலைமைக்குள்ள இவன் பிரவேசித்த பிறகு, you know, they both went and hid. உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேரும் போய் ஒளிந்து And கொண்டார்கள். God came and found them and said, come out. தேவன் வந்தார், அவளை கண்டுபிடித்து வெளியே வாருங்கள் என்றார். Said, what happened? என்ன நடந்ததுன்னு You know கேட்டார். what Adam said? ஆதாம் என்ன சொன்னான் He தெரியுமா? didn't wait for Eve to even talk. He said, Lord, the woman that you gave me, she is the one that got me into the problem. ஏவாள் பேச கூட காத்திரல. என்ன சொன்ன? ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த பெண்ணால தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. You see, a few moments ago, when he gladly entered into sin for her and entered into the fallen condition for her, he would have given anything for her. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாருங்க, பாவம் செய்கிற பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக, அதை புசிப்பதற்கு முன்பதாக அவளுக்காக எதை வேண்டுமானாலும் சந்தோஷமாய் செய்ய ஆயத்தமா But இருந்தான். as soon as the sin came, one of the first drastic consequences of sin, immediate and dramatic effect of sin was that he had such selfishness to protect his own life. ஆனால் பாவம் நுழைந்த உடனே அங்க ஒரு பயங்கரமான ஒரு விளைவு உண்டாயிற்று. அது என்ன? தன்னை காத்துக்கொள்ள வேண்டி சுயநலம் அங்கே பிரவேசித்து விட்டது. His life was most important. அவனுடைய வாழ்க்கை தான் அவனுக்கு மிகவும் முக்கியம். His welfare. அவனுடைய நலன். He was greedy about what he could only get and not anything. He didn't feel anything towards his wife. தனக்கு என்ன கிடைக்கும் தான் பார்த்தானே தவிர மனைவியை பற்றி நினைத்து கூட Only பார்க்கவில்லை. interested in protecting himself. தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலே தான் அவனுக்கு அதிக அக்கறை. Ever since that day when Adam and Eve sinned, this greed and this selfishness has entered into the blood, the human blood. ஆதாமும் ஏவாளும் என்றைக்கு அந்த பாவத்தை செய்தார்களோ அது முதற்கொண்டு இந்த பேராசை சுயநலம் என்பது இரண்டுமே மனிதர் ரத்தத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டது. Greed and selfishness have become part of our bloodstream today. பேராசையும் சுயநலமும் நம்முடைய ரத்த ஓட்டத்திலே காணப்படுகிறது. Now it is part of our nature. இப்போ நம்முடைய சுபாவத்தின் ஒரு பகுதியா இருக்கிறது. Nobody has to give us a lesson on greed or selfishness. பேராசை குறித்தோ சுயநலத்தை குறித்தோ யாருமே நமக்கு போதிக்க வேண்டியதில்லை. Like I say, we have to get lessons on everything, tuition on everything. நான் சொன்னது போல எல்லாத்துக்கும் டியூஷன் வைக்க வேண்டியிருக்கு. Tamil also you have to have tuition. தமிழுக்கும் டியூஷன் வைக்க வேண்டியிருக்கு. English you have to have tuition. இங்கிலீஷுக்கும் டியூஷன். Maths tuition. மேத்ஸ்க்கு டியூஷன். But selfishness, greed and sin, these all come naturally. அந்த சுயநலம், பாவம், பேராசை இதெல்லாம் தானாவே வருது. Automatically it comes. தானாகவே வருகிறது. And it seems like it is very difficult to contain these things. இந்த காரியங்களை அடக்குவது மிகவும் கடினம் என்பது போல It தோன்றுகிறது. has become part of man's nature. That is what man is like. மனிதனுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியாகி விட்டது. மனிதனே அப்படிதான் இருக்கிறான். Ever since the fall of man, this has been the condition and the character of man. மனிதன் பாவத்தில் விழுந்ததிலிருந்து மனிதனுடைய நிலைமை, மனிதனுடைய குணம் இப்படிதான் இருக்கிறது. This is what man is like. மனுஷன் இப்படிதான் இருக்கான். It's part of his nature. அவனுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியா இருக்கிறது. We all, in many ways, we all have that basic nature. இந்த அடிப்படை குணத்தை நாம் எல்லாரும் பல விதங்களிலே That உடையவர்களாக is why Jesus, in the 37 parables that he spoke, out of 37, of 17, he speaks about property and how to wisely use them and be responsible towards the things that we own. He's addressing the subject of greed in a broad manner in 17 parables. ஆகவே தான் இயேசுவானவர் தாம் சொன்ன 37 ஓமைகளிலே 17 ஓமைகளில் இந்த பேராசை குறித்து, பொருளாசை குறித்து, இருக்கிற பொருளை எப்படி ஞானமாய் வைத்து செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். Talking about property and how to responsibly use it and wisely use it. பொருட்களை வைத்துக்கொண்டு அதை எப்படி ஞானமாய் பொறுப்பாய் பயன்படுத்துவது என்று பேசுகிறார். I want to take you to one major portion of scripture as he teaches it there. அதை குறித்து போதிக்கிற ஒரு முக்கிய வேத பகுதிக்கு நாம இப்போ செல்லுவோம். Let me take you to Luke chapter 12. லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு செல்லுவோம். From verse 13 onwards. 13ஆம் வசனம் முதற்கொண்டு. You know, in verse 13 and 14 we have the background
for this whole passage. 13-14 இந்த பகுதியினுடைய பின்னணி நமக்கு In கிடைக்கிறது. what context he was teaching this. எந்த பின்னணியிலே அவர் இதை போதிக்கிறார்? In verse 15 he gives the principle of what he's teaching. 15ஆம் வசனத்திலே தாம் போதிக்கிறதனுடைய கோட்பாட்டை கொடுக்கிறார். And in verse 16 he gives the story of a greedy man who became a very successful farmer. 16ஆம் வசனத்திலே ஒரு பேராசைக்காரன் எப்படி வெற்றிகரமாய் ஒரு விவசாயியா மாறினான் என்று சொல்லுகிறார். Talking about a successful farmer who was very greedy. ஒரு விவசாயி நல்ல செழித்திருக்கிற விவசாயி எப்படி பேராசை பிடிச்சவனா மாறினா அதை என்று சொல்லுகிறார். And then in verse 22 to 34 he talks about certain truths from that story. பிறகு 22 முதல் 34 வரை அந்த கதையிலிருந்து சில சத்தியங்களை உண்மைகளை எடுத்து கூறுகிறார். So we will study it in that way. ஆகவே இந்த விதத்திலே நாம் இதை படிப்போம். First of all, the background. முதலாவது பின்னணியை நாம் பார்ப்போம். Look at verse 13 and 14 of Luke chapter 12. லூக்கா 12 13 14 பாருங்கள். It says, இந்த வசனங்கள் one of சொல்லுகிறது. the company said unto him, Master, speak to my brother that he divide the inheritance with me. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். And he said unto him, Man, who made me a judge or a divider over you? அப்பொழுது அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். You see, there is a family dispute. There is a dispute concerning property among brothers. பாருங்க, குடும்ப தகராறு, சகோதரருக்குள்ள சொத்தை பங்கு போடுறதுல பிரச்சனை. Which is a very common thing which we see everywhere. இது பொதுவா இருக்கு, எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கலாம். In a lot of families it is there. நிறைய குடும்பங்களிலே இது It இருக்குது. is not a new problem. இது புது பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. Why it is not a new problem? ஏன் இது புது பிரச்சனை அல்ல? Once again, because greed is part of man's nature. ஏனென்றால் இந்த பேராசை மனிதனுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியா இருக்கிறது. அதான். If the father is dividing the properties between several sons, each son wants to see if he can get the most out of it. அப்பா இருக்கிற பல பிள்ளைகளுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கலாம்னு பார்த்தா ஒவ்வொருத்தனும் தனக்கு ஏதாவது அதிகமா கிடைக்காதுன்னு பார்க்கறான். They are happy only if they got little more than others. மற்றவங்களோட கொஞ்சம் அதிகமா கிடைச்சாதான் ஒரு சந்தோஷம். That's man's human nature. இதுதான் மனிதனுடைய சுபாவமே. That is why we see this kind of problem everywhere in all kinds of families. ஆகவே தான் எல்லா விதமான குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். And 2000 years ago, in the days when Jesus lived on this earth, it was no different because human nature was no different. It was the same greedy nature. 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. அப்போது இந்த பிரச்சனை இருந்தது. ஏன் சொன்னா மனுஷனுடைய சுபாவம் மாறல, அது அப்படியே தான் இருக்கு. And so he uses that. ஆகவே இதை இயேசு And பயன்படுத்துகிறார். immediately he embarks on a teaching concerning greed. உடனடியாக பேராசை குறித்த ஒரு போதனையை கொடுக்க ஆரம்பிக்கிறார். Jesus is a tremendous teacher. He uses a situation and the context of that situation to immediately state a principle and give an example and then state the doctrine concerning that. இயேசுவானவர் அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்தை வைத்து ஒரு காரியத்தை அதனுடைய கோட்பாட்டை முதலாவது சொல்லிவிட்டு அதன் பிறகு அதை விளக்கி போதிக்கக்கூடியவராக இருந்தார். First he gives the principle. முதலாவது கோட்பாட்டை கொடுத்து விடுவார். Then he gives an example of a man பிறகு ஒரு மனுஷனுடைய உதாரணத்தை கொடுப்பார். and his greed. பேராசை குறித்து. And then he goes around giving the truths. பிறகு அந்த சத்தியங்களை உண்மைகளை அப்படியே விளக்கி The சொல்வார். lessons. பாடங்களை சொல்வார். Now this is the method of Jesus' teaching. இயேசுவானுடைய போதனைகளின் முறைமை இதுதான். So he sees this man coming and saying, help us divide the property. ஆகவே இவன் வந்து சொல்றான், இந்த சொத்தை பங்கிட எங்களுக்கு உதவி செய்யும் என்று. Immediately Jesus sees an opportunity to address a very commonly prevalent problem there in the society. சமுதாயத்தில் நிலவக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை குறித்து பேசுவதற்கு இயேசு இந்த வாய்ப்பை உடனடியாக So பயன்படுத்துகிறார். instead of dealing with that one family and settling their property, ஆகவே அந்த ஒரு குடும்ப தகராறு சரி செய்வதற்கு பதிலாக he addresses the larger problem of greed and speaks about it. இந்த பேராசை எனும் பெரிய பிரச்சனை குறித்து இயேசு இங்கே பேசுகிறார். Look at verse 15. 15 வசனத்தை பாருங்கள். Take heed and beware of covetousness, that is greed in modern language. For a man's life consisteth not in the abundance of the things which he possesseth. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து, அதாவது பேராசை குறித்து என்று சொல்லலாம், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். Beware of greed, he says. பொருளாசை பேராசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Beware of covetousness. பேராசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Really, one translation says, beware of every form of covetousness.
ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது எல்லா விதமான பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். Now that is the four forms we have been talking about, and there may be more. பாருங்க, 4 விதமான பேராசை குறித்து பார்த்தோம் இல்லையா? இன்னும் அதிகமா இருக்கு. That is why Jesus said, beware of every kind of covetousness, covetousness of money, covetousness of possessions, of things, and fame and name and power and control, all of those things. ஆகவே தான் இயேசு சொன்னார், எல்லா விதமான பொருளாசை, பணத்தின் மீது இருக்கிற ஆசை, பொருள் மீது இருக்கிற ஆசை, மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை, எல்லாவற்றை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று. Every kind of covetousness, be careful about every form of covetousness. எல்லா விதமான பேராசை குறித்தும் அளவுக்கு மிஞ்சிய ஆசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். The Greeks used their language in a very living way. இந்த கிரேக்கர்கள் தங்களுடைய வார்த்தையில ரொம்ப உயிரோட்டமுள்ள விதத்திலே பயன்படுத்தினார்கள். And their language, the word for greed meant it's a thirst for having more. அவருடைய பாஷையிலே பேராசை என்றால் என்ன அர்த்தம்? அதிகமா வேண்டும் என்ற ஒரு தாகம். And the Greeks described this greed like this. இந்த பேராசையை கிரேக்கர்கள் இப்படி It's வர்ணித்தார்கள். a thirst for more. அதிகம் வேண்டும் என்ற தாகம். What kind of a thirst? என்ன விதமான தாகம் அது? You know, they pictured a man who is thirsty and he goes and has some water, but that water is salty. தாகம் நிறைந்த ஒரு மனுஷனை பற்றி சொல்றாங்க. அவன் தாகம் எடுக்கிறன்னு தண்ணீர் கிட்ட போறான், ஆனா அது உப்பு நிறைந்ததா இருக்கு. And when you drink salty water, you begin to thirst more. உப்பு தண்ணீரை குடிக்கும் போது இன்னும் அதிக தாகம் எடுக்கிறது. So because he drank water, he wants more water now. ஆக இப்ப தண்ணியை குடிச்சதுனால இன்னும் அதிக தண்ணி வேணும்ன்றான். And he drinks more of that salty water, which makes him more thirsty. இன்னும் அதிக அந்த உப்பு தண்ணியை குடிக்கும் போது இன்னும் அதிகம் தாகம் And எடுக்கிறது. he keeps on repeating this, and if he keeps on repeating that, he will become terribly sick and probably die. அவன் இப்படியே செய்கிறான், இப்படியே செய்து கொண்டிருந்தால் பயங்கர வியாதி பிடிக்கும், கடைசியிலே சாக வேண்டியதுதான். Because this salty water is just killing him, giving him a thirst that is inordinate. It is unnatural. ஏனென்றால் இந்த உப்பு தண்ணீர் இயற்கைக்கு மாறான ஒரு தாகத்தை அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. And it is going to kill him with that. அது அவனை சாகடிக்க போகிறது. This is the kind of picture that the Greeks gave of this word greed. இந்த பேராசை என்ற வார்த்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் கிரேக்கர்கள் They கொடுத்தார்கள். said greed is wanting more and more of something that is not good for you. பேராசை என்றால் உங்களுக்கு நல்லதல்லாத ஒரு காரியத்தை அதிகமாய் வேண்டும் என்று விரும்புவது என்று சொன்னார்கள். And in getting it, you will suffer painful consequences. அதை பெறுவதற்கு பயங்கரமான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். That is why Jesus said, ஆகவே தான் இயேசு சொன்னார், keeping that picture in mind of this kind of greed, of wanting more and more of something that will hurt the person. ஒரு மனிதனுக்கு தீமை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை அதிகமாய் வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறதே, இந்த படத்தை மனதில் வைத்து தான் இயேசு He சொன்னார், says, beware. எச்சரிக்கையா இருங்கள். Take heed means beware, be careful. எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னால் ஜாக்கிரதையா இருங்கள். He says, be on guard. Be on guard. உங்களை காத்துக்கொள்ளுங்கள், பேராசை இருந்தா உங்க உயிரை ஏதோ உறிஞ்சி விடும் என்று சொல்லுகிறார். Not even when one has possessions in abundance does his life consist of his possessions. Not even when people have much, their life is not made up of this much possessions. Not even when a man has much. மனுஷனுக்கு அதிகம் இருக்கும்போது கூட The life is not about that much that he possesses. ஜீவன் என்பது அவன் அதிகம் வைத்திருக்கிறானே அது அல்ல. You want to live a life of excellence? நீங்கள் சிறந்து விளங்கும் ஒரு வாழ்க்கை வாழ It விரும்புகிறீர்களா? is not in much possession. நீங்கள் வைத்திருக்கிற அந்த பொருட்களிலே அது இல்லை. It is in having a good quality of life. என்ன விதமான வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்கள் அந்த தரத்தை பொறுத்ததா இருக்கிறது. You see, quality, if quality is missing and quantity is there, then it's bad. வாழ்க்கையிலே தரம் இல்லாமல் அதிகம் இருந்துன்னு சொன்னா அதுதான் Now மோசமானது. I don't have to give you many examples. You see that in so many places. இதுக்கு நான் நிறைய உதாரணம் கொடுக்க வேண்டியதில்லை, நிறைய இடங்கள்ல நீங்களே பார்க்கலாம். Many people have a lot of quantity, they have a lot of money, but they don't have quality. நிறைய பேர்கிட்ட பணம் அதிகமா இருக்கும், ஆனா தரம் இல்லை அங்க. They possess a lot of money, they can throw money around. பணம் நிறைய இருக்கும், பணத்தை தூக்கி வீசுவாங்க. It's nothing to them. அது உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. They've got it in every currency. எல்லா விதமான நோட்டும் இருக்கு அவங்க They கிட்ட. can do whatever they want with their money. அது பணத்தை கொண்டு என்ன வேணாலும் செய்யலாம். But you look at their life and the quality of their life, it is very low quality. ஆனா அவருடைய வாழ்க்கை தரத்தை வாருங்கள், மட்ட ரகமா இருக்கும்.
That is what Jesus is talking about. இயேசு அதை குறித்து தான் இங்கே பேசுகிறார். Life does not consist of abundance of possessions. வாழ்க்கை என்று சொன்னால் பொருட்கள் எல்லாம் திரளாய் இருப்பது அல்ல என்று சொல்லுகிறார். No, it has to do with, first of all, with quality. முதலாவது And quantity will only do you good when quality is there. முதலாவது அது தரம் நிறைந்ததா இருக்க வேண்டும். தரம் இருந்தால் தான் எவ்வளவு இருந்தாலும் அதனால பிரயோஜனம் இருக்கு என்று Much சொல்லுகிறார். possessions in the hands of a man who does not have good quality is dangerous. நல்ல தரம் இல்லாத மனிதனுடைய கரத்திலே நிறைய இருக்கும் என்று சொன்னால் அது ஆபத்தானது. Because he's going to use it for wrong things. ஏனென்றால் தவறான காரியங்களுக்கு அதை பயன்படுத்த Money போகிறான். can buy things, do things, get things done. பணத்தினாலே காரியங்களை வாங்கலாம், விற்கலாம், அல்லது ஏதாவது செய்யலாம். And that man is going to do it for all the wrong things. ஆனால் இந்த மனிதன் அதை எல்லாவற்றையும் தவறாக தான் செய்ய போகிறான். But when a good man has money, ஆனால் நல்ல மனிதனிடத்தில் பணம் when a இருக்கும், child of God has money, தேவனுடைய பிள்ளையிடம் பணம் இருக்கும்போது, when a child of God who puts Christ first has money, கிறிஸ்துவை முதலாவது வைக்கிற தேவனுடைய பிள்ளையிடத்தில் பணம் இருக்கும்போது, then he does good things with it. பிறகு அவர் அதை கொண்டு நல்ல காரியங்களை That செய்கிறார். is why he said life does not consist of abundance of possession. ஆகவே தான் சொல்லுகிறார், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. Life is something more than that. இந்த வாழ்க்கை என்பது அதை விட மேலானது. This is the kind of outlook that we have about life. வாழ்க்கை குறித்து இந்த விதமான ஒரு கண்ணோட்டத்தை தான் நாம் கொண்டிருக்கிறோம். We put quality first. நாம் தரத்திற்கு முதலிடம் கொடுக்கிறோம். And quantity has meaning only when quality is there. பிறகு தரம் இருந்தால்தான் எவ்வளவு இருக்கிறது என்பது அர்த்தமுள்ளதா இருக்கிறது. Now from verse 16 onwards, Jesus now goes on to give a story. 16ஆம் வசனத்திலிருந்து இயேசு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். In 15 itself he stated the principle. 15லே இந்த கோட்பாட்டை விளக்கி சொல்லிவிட்டார். Be careful ஜாக்கிரதையா இருங்க. of this greed. இந்த பேராசை It குறித்து. will kill you. அது உங்களை சாகடிக்கும். Life does not consist of abundance of possessions. வாழ்க்கை என்பது திரளான ஆஸ்தி என்பது கிடையாது. It's more than that. அது அதை விட மேலானது. Unless you learn what it is about, you are not going to live an excellent life. அது என்ன என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் சிறந்து விளங்கும் வாழ்க்கை வாழ முடியாது. Just because you have enough, it doesn't mean that you have an excellent life. ஏதோ நிறைய இருக்கிறது என்பதனாலே நீங்கள் சிறந்து வாழ்கிறீர்கள் என்று கிடையாது. It is interesting. People define quality of life only in terms of material things. மக்கள் வாழ்க்கை தரத்தை இந்த பொருளை வைத்து எடை போட்டு சொல்லுகிறார்கள். அதுதான் I was ஆச்சரியமா இருக்கு. reading a paper yesterday and it said that Singapore was judged to be number one in quality of living by some kind of a research team. பேப்பர்ல வாசித்தேன் நான். ஏதோ சில ரிசர்ச் டீம் ஒன்னு ஏதோ எல்லாம் சோதனை பண்ணி சிங்கப்பூர்ல தான் முதல் தரமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று சொல்லி And இருக்கிறார்கள். I read the criteria by which they judged it. எதன்படி அதை அப்படி அவங்க அந்த தீர்ப்பு சொன்னாங்கன்னு அதை வாசித்த போது Money and ability to purchase and to have things played a major part. அதுல முக்கியமா எது இருக்குன்னு சொன்னா பணம், பொருள் வாங்கக்கூடிய திறன், பிறகு சில காரியங்கள் இருக்கு அதுல. To have the basic amenities of life. வாழ்க்கையின் அடிப்படை வசதிகள். But also it had certain other things that are indicative of quality. அது மட்டுமல்ல இந்த தரத்தை குறிக்கக்கூடிய இன்னும் சில காரியங்கள் அதுல சேர்த்து They இருந்தார்கள். talked about peacefulness of the country, good government and fair dealings and so on. மக்கள்லாம் அமைதியா இருக்கிறாங்களா, அரசாங்கம் எப்படி நடக்கிறது, சரியாக இருக்கிறதா, அதெல்லாம் சேர்த்து இருந்தார்கள். All of these are added. இதெல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருந்ததுங்க. But man generally does not really put quality first. ஆனா மனுஷனை பாருங்க, பொதுவா இந்த தரத்துக்கு முதலிடம் கொடுக்க They மாட்டான். put quantity first. எவ்வளவு இருக்கு அதை தான் முதலிடம் கொடுப்பான். What is the per capita income? ஒரு தனி மனிதனுடைய வருமானம் என்ன, How much does he earn? அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், How much can he buy? அவனால எவ்வளவு வாங்க What முடியும், is his purchasing power? அவனுடைய வாங்கும் திறன் என்ன, Can he have water? தண்ணி Can he have education, water, health? தண்ணீர், கல்வி, சுகாதாரம் இதெல்லாம் அவனால வாங்க முடியுமா? Can he afford it? அதெல்லாம் அவனால வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதா? Can his country give it to him? அவனுடைய தேசம் அவனுக்கு அதை கொடுக்க முடியுமா? It all has to do with material things. இவை அனைத்துமே பொருளை சார்ந்த காரியங்களா இருக்கிறது. But really if you look at it, some of the richest countries in the world have some of the most unhappy people there. ஆனா அது உண்மையை பார்க்க போனால் உலகத்துல பணக்கார நாடுகள் சில தான் ரொம்ப சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறது. Some years ago, I never forget, I read Sweden was the richest country in the world at that time and it had the highest rate of suicide. சில வருஷம் முன்னாடி வாஸ்தவம் பாருங்க, அந்த காலத்துல ஸ்வீடன் தான் உலகத்துல பணக்கார நாடுகள் ஒன்றா இருந்தது. அங்கதான் தற்கொலையே அதிகமா இருந்ததா. Why? ஏன்? They got everything. எல்லாம் இருக்கிறது. They got possessions. பொருட்கள் இருக்கிறது. Per capita income is so high. தனிநபர் வருமானம் அவ்வளவு அதிகமா இருக்கிறது. Very few people live in the country but the income is very high. நாட்டுல ஒரு சிலர் தான் இருந்தாலும் வருமானம் அதிகமா இருக்கிறது. Everybody is given proper health care, proper education, proper housing. Everything is done very well. எல்லாருக்கும் நல்ல கல்வி, நல்ல வீடு, நல்ல சுகாதாரம்
பொருளாதாரம் எல்லாமே இருக்கு. Then what is wrong? பிறகு அங்க என்ன பிரச்சனை? Jesus said it 2000 years ago. 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு சொன்னார், Man's life does not consist of abundance of things. மனுஷனுடைய ஜீவன் என்பது திரளான ஆஸ்தி அல்ல. Man today is in a relentless pursuit of things. மனுஷன் இன்னைக்கு பொருட்களை நாடி தேடி விடாமல் He's ஓடுகிறான். going here and there trying to get things. பொருட்களை சம்பாதிக்க இங்க போகிறான், அங்க ஓடுகிறான், எல்லாம் செய்கிறான். He thinks the answer to life will come, life's problems will come when we one day have enough money to buy anything we want. நாம் விரும்புகிற எந்த ஒரு காரியத்தையும் வாங்குற அளவுக்கு பணம் சம்பாதிக்கும் போதுதான் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் கிடைக்கும் என்று நினைக்கிறான். He thinks if we can become so prosperous to afford anything and everything, then we will truly be happy and truly we will have a good quality of life. எதை வேண்டுமானாலும் வாங்கும் அளவுக்கு செழிப்பாய் வாழ்ந்தால் அப்பொழுதுதான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதியாய் வாழ முடியும் என்று But நினைக்கிறான். Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், man's life does not consist in the abundance of things that he possesses. மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. Then what is life, my friend? பிறகு வாழ்க்கை என்றால் என்ன நண்பர்களே? See, that's the problem with the world. They don't understand life. உலகத்துல பிரச்சனை இதுதான், வாழ்க்கையை புரிந்து They கொள்வதில்லை. got money, பணம் இருக்கு, they got things. பொருட்கள் இருக்கு, They don't understand man. மனுஷனை புரிஞ்சுக்கிறது They don't கிடையாது. understand God. தேவனை புரிந்து They கொள்வதில்லை, don't understand life. வாழ்க்கையை புரிந்து They கொள்வதில்லை, don't understand death. மரணத்தை புரிந்து கொள்வதில்லை, They don't understand life after death. மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை புரிந்து They கொள்வதில்லை. don't understand what it is all about. இதெல்லாம் என்ன என்றே புரியவில்லை அவர்களுக்கு. They think if you just had things, everything is என்ன fine. நினைக்கிறாங்க, பொருட்கள் இருந்தா போதும் எல்லாம் நல்லா So இருக்கும். Jesus gives a wonderful story here. ஆகவே இயேசு அற்புதமான ஒரு கதையை சொல்லுகிறார். He says in verse 16, 16 அவர் சொல்லுகிறார், spake a parable unto them, saying, the ground of a certain rich man brought forth plentifully. அல்லாமலும் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. See, he's already a rich man. பாருங்க, அவன் ஏற்கனவே பணக்காரன். Now he's got a bumper crop. இப்போ விளைச்சலும் பயங்கரமா இருக்கு அவனுக்கு. Riches and more riches are coming his way. ஐஸ்வர்யம் ஏற்கனவே இருக்கு, இன்னும் அதிகமா வர கிடைக்குது He's பாருங்க. not a poor man that all of a sudden struck it rich. He's a rich man who finds more riches. இவன் ஏழை இல்ல, திடீர்னு பணக்காரனாக, ஏற்கனவே ஐஸ்வர்யவான், இன்னும் நிறைய ஐஸ்வர்யம் வருது. He must be doing something right. அவன் சரியா ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கணும் You know, பாருங்க. there are certain business principles that you can follow in the world and do business in a very diligent manner. It will yield good results. உலகத்துல வியாபார கோட்பாடு ஒன்று இருக்கு, அதை வச்சு சரியா ஞானமா செஞ்சா அந்த வியாபாரத்துல நல்ல பலன் கிடைக்கும். And we see that everywhere. எல்லா இடத்துலயும் நாம அதை If you do பார்க்கிறோம். business like business, then you'll get good yield. வியாபாரத்தை நல்ல விதத்துல செஞ்சா அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நல்லா. That is the truth. அதுதான் And உண்மை. this man has seen it in his life. இந்த மனுஷன் அந்த வாழ்க்கையில கண்டான் He's a பாருங்க. rich man. இவன் பணக்காரன். But now he plants and there's a bumper crop. இப்போ அவன் விதைச்சா அறுவடை பயங்கரமா இருக்கு. Verse 17, and he thought within himself, saying, what shall I do, because I have no room where to bestow my fruits. 17 பாருங்க. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. And he said, this will I do. I will pull down my barns and build greater, and there will I bestow my fruits and my goods. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, And I will say to my soul, soul, thou hast much goods laid up for many years. Take thine ease, eat and drink and be merry. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். But God said unto him, thou fool, this night thy soul shall be required of thee. Then whose shall those things be which thou hast provided? தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். So is he that layeth up treasure for himself and is not rich toward God. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். What is the problem with this man? இந்த மனுஷங்கிட்ட என்ன Now பிரச்சனை? I want you to listen carefully. இதை நீங்கள் நன்றாக கவனிக்கும்படி I want விரும்புகிறேன். you to listen carefully, because many people read this and they think, see what the riches have done to this man. Riches have ruined this man. That's why we must be against riches. ஐஸ்வர்யம் இந்த மனுஷனை கெடுத்துச்சு பாருங்க. ஆகவேதான் நமக்கு ஐஸ்வர்யமே வேண்டாம்னு சொல்லிட்டு இதை படித்து விட்டு நிறைய பேர் இப்படி சொல்லுகிறாங்க. ஆகவேதான் கவனிக்க They சொல்லுகிறேன். think this particular passage in the parable is teaching against riches, இந்த குறிப்பிட்ட வேத பகுதி இந்த ஓமையும் ஐஸ்வர்யத்துக்கு எதிராய் போதிக்கிறது என்று or நினைக்கிறார்கள். against prosperity. செழிப்புக்கு எதிராய் போதிக்கிறது. And I tell you, and I have taught on it much, I tell you, there is no place in the whole of Bible, you cannot show me a place where it is teaching against riches and poverty. பாருங்க, I mean prosperity. செழிப்புக்கு எதிராக ஐஸ்வர்யத்துக்கு எதிராக
வேதத்துல ஒரு இடத்தை கூட நீங்க காமிக்க முடியாது இதை எதிர்த்து போதிக்கிறது என்று. God himself is so rich. தேவனே அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவரா He is இருக்கிறார். walking on streets of gold, and so are you going to walk on streets of gold. பொன் வீதிகளில் அவர் நடந்துட்டு இருக்காரு, நாமும் நடக்க போகிறோம். So don't give me your sad songs and your poor songs. ஆகவே உங்க துக்க பாட்டையும் ஏழை பாட்டையும் என்கிட்ட கொடுக்காதீங்க. No, வேண்டாம். I don't agree with that. அதோட நான் ஒத்து போவதில்லை. God is not about being poor. ஏழையா இருப்பதை குறித்து தேவன் பேசவில்லை. God is a God of abundance. தேவன் சம்பூர்ணத்தின் தேவனா இருக்கிறார். Never lacks anything. ஒரு குறைவு அவரிடத்தில் There is கிடையாது. no shortage, and there is no shortage mentality with God. அவரிடத்தில் குறைச்சலும் கிடையாது, இந்த குறைச்சல் மனப்பான்மையும் கிடையாது. So what is this passage teaching? ஆகவே இந்த பகுதி என்ன போதிக்கிறது? What is wrong with this man? இந்த மனுஷங்கிட்ட என்ன பிரச்சனை, என்ன Now, தவறு? people just read the Bible in a very superficial way. They read a story like this and they immediately say, see, this man is rich and everything goes wrong. மக்கள் வேதத்தை வாசிக்கும் போது அப்படியே மேலோட்டமா வாசிட்டு போறாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது பாருங்க, ஐஸ்வர்யம் தான் இவனுடைய பிரச்சனைன்னு போயிடுறாங்க. No, no, no. கிடையாது. There is nowhere here in this passage also, it never says that his riches was wrong. பாருங்க, இந்த பகுதியில கூட ஐஸ்வர்யம் தவறு என்று எந்த வசனமும் சொல்லவில்லை. So let me say this. ஆகவே நான் இதை சொல்றேன். This passage is not saying that this man is wrong because he is successful and prosperous. இந்த மனிதன் வெற்றிகரமாய் செழிப்பாய் வாழ்ந்ததனாலே இவன் தவறு செய்து விட்டான் என்று இது சொல்லவில்லை. Jesus is not standing there and saying, I'm going to tell you a sad story. This fellow was very rich and very successful. ஏசாக நின்னுட்டு ஒரு வருத்தமான துக்கமான கதையை சொல்றேன், இவன் ரொம்ப வெற்றிகரமா வாழ்ந்தான், செழிப்பா வாழ்ந்தான். No, no, no. கிடையாது. He was successful. He was a rich man. பாருங்க, வெற்றிகரமா இருந்தான், பணக்காரன் தான். There is nothing wrong with that. அவனுக்கு அதுல ஒரு தவறும் கிடையாது. What is wrong with him? ஆனால் அதுல என்ன பிரச்சனை? Was he lazy? சோம்பேறியா இருந்தானா? No. கிடையாது. He worked long days and hours. பாருங்க, பல மணி நேரங்கள் கடினமா கஷ்டப்பட்டு உழைத்தான். It seems like that. அப்படிதான் இருக்கு பாக்கும்போது. Because it seems like he has put up so much work and done so much labor. ஏனென்றால் நிறைய உழைத்து பிரயாசப்பட்டான் என்பது போல நமக்கு தெரிகிறது. He is a hard and diligent worker. கஷ்டப்பட்டு ஜாக்கிரதையாய் உழைக்கிறவனா இருந்தான். Was he dishonest? நேர்மை இல்லாதவனா இருந்தானா? Is that what his problem is here? அவனுடைய பிரச்சனை அதுதானா? No, it is not dishonesty. This man seems to have been a good man who worked with sound business principles and earned his riches in honest way. அவனை பார்த்தா நேர்மையற்றவனாய் தெரியவில்லை. சரியான வியாபார நுணுக்கங்களை கோட்பாடுகளை பயன்படுத்தி நேர்மையாய் தொழில் செய்தவனை போல தெரிகிறது. He's been a diligent and a careful farmer, so nothing bad is mentioned about him. இந்த விவசாயி ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ஆகவே தான் அவனை குறித்து மோசமா எதுவும் சொல்லப்படவில்லை. He's done everything right and now he's getting more bumper crop. எல்லாத்தையும் சரியா தான் செஞ்சிருக்கான். இப்போ அறுவடை பயங்கரமா வருது. And there is nothing wrong with his abundance of crop that he's getting now, the bumper crop. இப்போ அவனுக்கு தானியம் அவ்வளவு அபரிமிதமா கிடைக்கிறது, அதிலும் தவறு எதுவும் கிடையாது. Then what is wrong with this man? பிறகு இந்த மனுஷங்கிட்ட என்னதான் பிரச்சனை? What went wrong with this man? இவங்கிட்ட என்னதான் பிரச்சனை இருந்தது? Let me tell you a few things that went wrong with this man. என்ன பிரச்சனை என்று சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். The first thing that was wrong with this man is that he did not understand human life. இவங்கிட்ட இருந்த முதலாவது தவறு பிரச்சனை தெரியுமா? மனித வாழ்க்கை குறித்து அவன் புரிந்து கொள்ளவில்லை. Isn't that something? இது ஆச்சரியமா இல்லையா? You can be so rich and so good at business and you can do business so nicely and you can earn money but not understand human life. பெரிய பணக்காரனா இருக்கலாம், நல்ல வியாபாரம் பண்ணலாம், ஒழுங்கா இருக்கலாம், ஆனா மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து புரிந்து கொள்ளாம கூட இருக்கலாம் பாருங்க. This man never understood what human life is all about. மனிதனுடைய வாழ்க்கை என்றால் என்ன கொஞ்சம் கூட இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. He did not consider the fact that his life may end tonight. தன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை இன்று ராத்திரியிலே முடிவடைந்து விடுமோ என்று நினைத்து கூட பார்க்கவில்லை அவர். He always thinks as if he's going to live forever. எப்போதும் என்னைக்குமா நாம வாழ்வோன்ற எண்ணம் தான் இருந்தது. Store up forever and live for many years to come, eating, drinking and being merry. என்னைக்கும் வாழ போறோம், அநேக வருஷங்கள் சேர்த்து வைப்போம், புசித்து குடித்து இளைப்பாறுவோம். He did not consider human life. மனித வாழ்க்கை குறித்து நினைத்து கூட பார்க்கவில்லை. He didn't know that the abundance could not satisfy him. இந்த பரிபூரணம் தன்னை திருப்தியாக்க முடியாது என்று அவனுக்கு தெரியவில்லை. This abundance could not satisfy his soul. இந்த பரிபூரணம் அவனுடைய ஆத்மாவை திருப்தியாக்க முடியவில்லை. If the death angel came today and knocked on his door, மரணதூதன் இன்றைக்கு வந்து அவனுடைய கதவை தட்டினால், the angel is not going to say, come beloved, come and enter into the presence of God. பிரியமானவனே வா தேவனுடைய சமூகத்தில் பிரவேசி என்று சொல்ல போவதில்லை. No, கிடையாது. the angel is going to knock on his door and he's going to be sitting on top of his barns and admiring all the goods, and the angel is going to say, you fool. இவன் இருக்கிற பொருட்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கானே, எல்லாத்து மேல உட்கார்ந்து சந்தோஷம் பட்டுட்டு ஜாலியா இருக்கும்போது தேவதூதன் சொல்லுவான், முட்டாளே. He's sitting on his can. மூட்டை மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். And the angel says, you fool. தேவதூதன் சொல்றான், முட்டாளே. Why? ஏன்?
You see, you are going to die today. ஏனென்றால் இன்றைக்கு இரவு நீ சாக போகிறாய். Then who's going to have all of this? அப்படினா இதையெல்லாம் யார் வைத்துக் கொள்ள See, you போகிறது? concentrated so much on possessions. You knew how to make money, yet you never considered what life is all about. பொருட்களை எப்படி பணத்தை எப்படி சம்பாதிப்பதுன்னு எல்லாம் உனக்கு தெரியும், எல்லாவற்றையும் நன்றாக செய்தா, ஆனால் வாழ்க்கை என்றால் என்ன அதன் மேல கவனமே செலுத்தவில்லை. You studied the business principles and techniques and you learned every business knack there is in the world, but you never paid attention to eternal things, never considered eternity. உலகத்தில் உள்ள வியாபார நுணுக்களை எல்லாம் அறிந்து நன்றாய் வியாபாரம் செய்தாய், ஆனால் நித்திய காரியங்களை குறித்து நீ கவனமே செலுத்தவில்லையே. No time for eternity. நித்தியத்தை குறித்து நேரமே இல்லை. Do you know, my friend, there are a lot of people living in the world like that. நண்பர்களே, இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Very good businessmen. நல்ல வியாபாரிகளா இருப்பாங்க. Anything they touch is gold. எதை கைய வச்சாலும் பொன்னா மாறும். They turn this way, they make money, that way they make money. இப்படி திரும்பினா பணம் கொட்டும், அப்படி திரும்பினா பணம் கொட்டும். Everywhere they turn, anything they do, they make money. எப்படி திரும்பினாலும் எதை செஞ்சாலும் பணம் தான். They are men with golden touch. அவங்க தொட்டா பொன்னா மாறிடும் எல்லாம். They got so much knack for making more and more of money. அதிகமாய் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அந்த அளவுக்கு இருக்கு அவங்களுக்கு. But they have never considered life in all of its essence and importance. ஆனால் வாழ்க்கை என்றால் என்ன அதனுடைய முக்கியத்துவத்தையும் சாராம்சத்தையும் நினைத்தே பார்ப்பதில்லை. Now may I ask you, இப்போது நான் உங்களை பார்த்து கேட்கட்டும், because these people have a lot of money, do you think they have an excellent life? இந்த ஆட்களுக்கு நிறைய பணம் இருக்கனால சிறந்து வாழ்கிறார்கள் என்று அர்த்தமா? Obviously not. நிச்சயமா கிடையாதுன்னு நினைக்கிறேன். They have a very ordinary life. சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து Very கொண்டிருக்கிறார்கள். lowly kind of life. மட்டரகமான ஒரு வாழ்க்கை. Because they have no idea of what life really is. ஏனென்றால் வாழ்க்கை என்றால் நிஜமா என்ன அதை குறித்த கொஞ்சம் கூட எண்ணமே So கிடையாது. that was his problem. அதுதான் அவனுடைய பிரச்சனை His கூட. problem was not his riches. ஐஸ்வர்யம் அவனுடைய பிரச்சனை அல்ல. His problem was not that his bonds were full and God is mad at him. களஞ்சியெல்லாம் நிரம்பினால தேவன் கோபப்பட்டார் என்பதும் பிரச்சனை அல்ல. Some people think God is like that. நிறைய பேர் தேவன் இப்படிதான் இருக்காருன்னு God நினைக்கிறாங்க. looks at your bond, it's so full, you got too much money, God is mad. You got so much money. களஞ்சியம் நிரம்பிச்சா பணம் நிறைய இருக்குதா, ஐயோ இவ்வளவு பணமான ஆண்டவர் கோபப்படுறாரு. My dear friend, God is not like your next door neighbor to look at you and be அருமை jealous of நண்பர்களே, you. ஆண்டவர் உங்க பக்கத்து வீட்டுக்கார மாதிரி கிடையாது, உங்களை பார்த்து பொறாமைப்பட. No. கிடையாது. The man next door will be looking through the wall, seeing what you're doing. How பக்கத்து much you வீட்டுக்காரன் got, what did you buy? சௌத்து எகிரி பார்த்துன்னு இருப்பான், உங்ககிட்ட என்ன இருக்கு, எவ்வளவு வாங்குனீங்க, என்ன வாங்குனீங்க. God is looking at you. தேவன் உங்களை பார்க்கிறார். All of your possessions put together is nothing to him. நீங்க இருக்கிற சொத்தெல்லாம் சேர்த்து அவருக்கு முன்னாடி வச்சாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. It's nothing to him. அவருக்கு ஒண்ணும் இல்லை. அது The great God. அவர் மிகப்பெரிய தேவன். God of abundance. பரிபூரணத்தின் So தேவன். God is not mad at this man because he's got so much money. இவங்கிட்ட இவ்வளவு பணம் இருந்ததனால தேவன் கோபமடையவில்லை. He did not understand life. வாழ்க்கையை அவன் புரிந்து கொள்ளவில்லை. He does not understand that people die. மக்கள் சாகுறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. He doesn't understand that he may die today. இன்றைக்கே ஒருவேளை நான் மரிக்கலாம் என்பதை அவன் புரிந்து Never கொள்ளவில்லை. gave thought to that. அதை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. How can people live like this in this மக்கள் world? எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும் இப்படி? Yet many people live in our world like that and do business and make millions and never think of life. என்றாலும் நம்முடைய உலகத்துல அநேகர் இப்படி தான் வாழ்கிறார்கள், வியாபாரம் பண்ணுகிறார்கள், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள், அல்ல வாழ்க்கை குறித்து எண்ணி பார்ப்பது. Their life is only made up of abundance of possessions. அவருடைய வாழ்க்கையை பார்த்தா பொருட்கள் தான் நிறைஞ்சு காணப்படும். Second problem. இரண்டாவது பிரச்சனை, He didn't care about others at all. மற்றவர்களை குறித்து கொஞ்சம் கூட அவன் கவலைப்படவில்லை. That's his problem. அதுதான் அவனுடைய பிரச்சனை. You look at that passage. இந்த பகுதியை From வாசித்து verse பாருங்க. 16 to 21, at least a half a dozen times he says I, and another 5 times or so he says my. இந்த 14 இருந்து 22 வரைக்கும் வாசித்து பார்த்தா ஏறக்குறைய 6 முறை நான் என்றான், அப்புறம் மற்ற சமயத்துல என்ன அப்படின்றான். என்னுடையது, நான் என்னுடையது, நான் என்னுடைய. He is only concerned about the I and the my. நானு என்னுடைய, இதுதான் அவனுக்கு கவலை. He never says them, their. Those words never enter into his vocabulary. அவர்கள் என்ற வார்த்தை அங்க கிடையவே கிடையாது பாருங்க. You see, he's a man who knows how to make a lot of money. இவனுக்கு எப்படி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு தெரியுது. But ஆனால் he doesn't know how to live with it. அதை கொண்டு எப்படி வாழ்வது என்று தெரியவில்லை. Hello, are you there? இருக்கீங்களா? That is why it is better to learn the word of God. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை கற்றுக்கொள்வது நல்லது. So that when you do get a lot of it, அப்போதான் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும்போது then you know how to live with it. அதை கொண்டு எப்படி வாழ்வது என்று உங்களுக்கு தெரியும். That is why 1 Timothy chapter 6 verse 17 Paul writes to Timothy. ஆகவேதான் 1 தீமோத்தேயு 6:17 பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுறார். He says, tell them that are rich not to be high minded but to be
but to help others. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் மனம் மேட்டிமையா இராமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி சொல் என்று சொல்லுகிறார். Distribute, communicate, and be useful with their money. பணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கட்டும், மற்றவர்களுக்கு உபயோகமா இருக்கட்டும். Not be greedy about it, not be possessive about it, but let them use it for good things. பேராசை கொண்டு என் மனம் எனக்கு தான் வச்சிருக்காம மற்றவர்களுக்கு பயனா இருக்கட்டும். The good thing about Christians being rich is that they know how to use that money. கிறிஸ்தவர்கள் பணக்காரனா இருக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதை எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். Amen. Amen. They know how to use it. எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியும். What is wrong with the wrong people having the money? தப்பான ஆட்கள் கிட்ட பணம் இருக்கிறத பத்தி என்ன பிரச்சனை? புழக்கமே இல்லங்கன்றாங்க. பணம் புழக்கமே இல்லை. ஏன்னா பிடிக்க போறான். பணத்தை வெளியே காட்டினா பிடி எல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க எல்லாம். They are all hiding it. It's not that they don't have it. காசு இல்லன்னு இல்ல, எல்லாம் பதுக்கி வச்சு. All put it in the suitcase, built it in the wall, in the toilets, in everywhere. சூட்கேஸ்ல வச்சு செவத்துல பாத்ரூம்ல எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. Greed, you see. அந்த அளவுக்கு பேராசை. Because they're going to catch him. ஏன்னா வெளியே விட்டா பிடிச்சிருவாங்க. That's why they don't say there's no money. They say money is not coming out. ஆகவேதான் பணம் இல்லன்னு சொல்லுது, பணம் புழக்கம் இல்லன்றாங்க. In our country that's the problem. Money is not coming out. நம்ம நாட்டுல அதான் பிரச்சனை, பணம் வெளியே வருது இல்ல. Because it's all in the black. ஏன்னா எல்லாம் கருப்புல இருக்குது. You want to convert it into white? அத வெள்ளையா மாத்தணுமா? Very difficult. ரொம்ப கஷ்டம். The hearts must be converted white first. முதல்ல உள்ளமெல்லாம் வெள்ளையா மாறணும். When is it going to be converted? அது எப்ப மாற போகுது? It's in the hands of evil, wicked, greedy men who grab, get all they can all they get and sit on their can. கிடைத்ததெல்லாம் மூட்டை கட்டி, கிடைத்ததெல்லாம் சுருட்டினதெல்லாம் மூட்டை கட்டி அது மேல உட்கார்ந்து இருக்கிறார்களே பொல்லாத துன்மார்க்கர், அவர்கள் கையில தான் பணமெல்லாம் குவிந்து கிடக்கிறது. That's the world, my friend. அதுதான் உலக நண்பர்களே. What is a Christian like? கிறிஸ்தவர் எப்படி இருக்கிறார்? If he's got it, அவர்கிட்ட இருந்தா it is in rotation. அது ரொட்டேஷன்ல இருக்கு It's பாருங்க. going and coming. போது வருது. It's given கொடுக்கப்படுகிறது. and then received from God in more abundance. தேவனிடத்திலிருந்து அதிக பரிபூர்ணமாய் பெறுகிறோம். You see, this is the difference between the Christian and the non-Christian. கிறிஸ்தவருக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவருக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். One of the main differences, he knows what to do with his money. முக்கியமான வித்தியாசமே இதுதான். பணத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கிறிஸ்தவருக்கு தெரியும். What is money for? பணம் எதுக்காக இருக்கு? To stuff your pockets? பாக்கெட்ல நிரப்புறதுக்கா? What are you going to do? என்ன செய்ய போறீங்க? Take it with you? மேல எடுத்து போறீங்களா? I heard about a preacher who came and landed in a town to preach. ஒரு பிரசங்கரை குறித்து கேள்விப்பட்டேன். பிரசங்கம் பண்ண ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்தாராம். You know, in America. அமெரிக்காவுல இது. And when he landed, the suitcase went somewhere else in the plane. அவர் வந்து இறங்கினப்ப அந்த சூட்கேஸ் பிளேன்ல வேற எங்கேயோ போயிடுச்சு. He had to preach a few days, so he needed some suits. ஒரு சில நாட்கள பிரசங்கம் பண்ணாகவே சில சூட் எல்லாம் தேவைப்பட்டது. He didn't want to spend a lot of money to buy because all his suits are there. அவருடைய சூட் எல்லாம் அதுல பெட்டில இருக்கனால நிறைய பணம் கொடுத்து அவர் வாங்க விரும்பல. He wanted to buy some suits temporarily. தற்காலிகமா சில சூட் எல்லாம் வாங்க விரும்பல. So he asked someone, where can I get a couple of suits here? ஆகவே யார கேட்டாரு, ரெண்டு சூட் வாங்கணும், எங்க போய் வாங்கலாம்? They showed him a shop. அவருக்கு ஒரு கடை காமிச்சாங்க பாருங்க. That shop, he went into that shop and found some good suits. அந்த கடைக்குள்ள போய் பார்த்தா சில அருமையான சூட் எல்லாம் இருந்தது. And the price was so cheap, it was only $25. விலையும் ரொம்ப கம்மியா இருந்தது, $25 தான். So he was scratching his head, standing there kind of suspicious, why this is so cheap? ஆகவே அங்க நின்னு தலையை சொஞ்சிட்டு சந்தேகமா பார்த்துட்டு இருந்தார், ஏன் இவ்ளோ சீப்பா இருக்குன்னு. But the man opened the mouth and said, sir, let me tell you first of all. அந்த வாயை திறந்து சொல்லிட்டார், ஏன் முதல்ல இத நான் சொல்லிடுறேன். These suits are cheap because these suits were in dead corpses. இந்த சூட் எல்லாம் ஏன் சீப்பா இருக்குன்னா பிணங்களுடைய உடம்புல இருந்ததெல்லாம். So we took them out of corpses and then we clean them up and then we sell them. ஆக அந்த பிணங்க உடம்புல இருந்து எடுத்து அதெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி இப்போ நாங்க எடுத்து வந்து விற்பனைக்கு வச்சிருக்கோம். I want to tell you that to be truthful, he said. ஆக உண்மையா இருக்கணும் விரும்புறேன், ஆகவே இத சொல்றேன். So I said, never mind. ஆக இவர் சொன்னா சரி அதெல்லாம் பரவாயில்லை, I will buy it as long as you've cleaned it. இது தொடச்சு கழுவிட்டீங்க இல்லையா? It's in good condition. நல்லா தானே இருக்கு, let me buy it, he said. நான் வாங்கிக்கிறேன் அப்படினா. So he bought it and came and wore that suit. ஆக அத வாங்கி வந்து அத போட்டார் பாருங்க. And while he was preaching, he was trying to put his hand in the pocket. His hand won't go into the pocket. அவர் பிரசங்கம் பண்ணும்போது பாக்கெட் உள்ள கை உள்ளன்னு பார்த்தா உள்ள போக மாட்டேது கை. You know, he's searching, taking the flap out and putting the hand in, it won't go. அந்த ஃபிளாப் எடுத்துட்டு கையை உள்ளன்னு பார்த்தா உள்ள போக மாட்டேது. It is all stitched clean. எல்லாம் நல்லா தச்சி இருக்கு பாருங்க. No pocket. பாக்கெட்டே கிடையாது. Then he got to thinking about it. அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சார் அவர். He had a nice thought. He said, oh, it belongs to the dead people. They don't need any pockets because they're not going to take anything with them. அப்பதான் அவர் சொன்னார், ஐயோ இது செத்தவங்க போறதாச்சு, அவங்களுக்கு பாக்கெட்டே தேவையில்லை, ஏன்னா அவங்க கையே விட போறது இல்லைன்னாரு.
My dear friends, அருமை what நண்பர்களே, is money for? பணம் எதற்காக இருக்கிறது? You want to stuff your pockets with it? அதை கொண்டு பாக்கெட்ல நிரப்பிக்க Stuff your போறீங்களா? bags with it? பையெல்லாம் நிரப்பிக்க Are you போறீங்களா? going to take bags full of stuff and go to heaven? பேக் நிறைய பொருட்களை வச்சுட்டு பரலோகம் போக போறீங்களா? Even if you landed with your millions there, your money is not valued for one cent there. கோடிக்கணக்கில் பணம் எடுத்துட்டு அங்க போனா ஒரு பைசா கூட அது செல்லாதாங்க. Are you there? இருக்கீங்களா? இது ஒரு நயா பைசாக்கு ஆகாது. இது ஒரு கமர் கட்டு கூட வாங்க முடியாது. எப்படி சொல்றது? It is nothing there. ஒண்ணும் கிடையாதுங்க அது. That is a totally different economy. அது முற்றிலும் வித்தியாசமான பொருளாதாரம். In this economy it may be something big. இந்த பொருளாதாரத்துல இது பெரிய விஷயமா இருக்கலாம். That is divine economy over there. அது தெய்வீக பொருளாதாரம் அங்க இருப்பது. That is abundance. அது பரிபூரணம். This is not the medium of exchange there. இதெல்லாம் அங்க போய் மாற்றிக் கொள்ள முடியாது. No, it's not valid. So you're going to leave it here. ஆகவே இங்கே தான் விட்டு போக போகிறீர்கள். Lives with the proper idea of life. அவ கிறிஸ்தவர் வாழ்க்கை குறித்த சரியான ஒரு எண்ணத்தோடு வாழ்கிறார். He understands life. வாழ்க்கையை அவர் புரிந்து He கொள்கிறார். understands human life. மனித வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார். And therefore he cares about others. ஆகவே தான் மற்றவர்கள் மீது ஒரு கரிசனை அவருக்கு இருக்கிறது. This man never cared about others because fundamentally he never understood life and what it is all about. அடிப்படையிலே வாழ்க்கை குறித்தும் அது என்ன என்பதை குறித்து இவன் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே தான் மற்றவர்கள் மீது இவனுக்கு அக்கறை இல்லை. He only cared about himself. தன்னை குறித்து தான் அவனுக்கு அக்கறை. Him, I, me. நான் எனக்கு என்னுடையது இப்படிதான் இருந்தது. There's a wonderful writer called William Barclay who I used to read in my early days. என்னுடைய ஆரம்ப நாட்களிலே வில்லியம் பார்க்லேயுடைய புத்தகங்களை அதிகமாக வாசிப்பேன் பாருங்க. He said something about a selfish lady, young lady who was selfish. ஒரு வாலிப பெண் சுயநலம் உள்ளவளா இருந்தா. அவளை குறித்து ரொம்ப அற்புதமா சொல்றாரு. Her name was Edith. அந்த பெண்ணுடைய பேர் ஈடித். And Barclay is a tremendously gifted man. He could say things in one sentence so beautifully. பார்க்லே பாருங்க அவ்வளவு தாளந்து பெற்றவர். ஒரே வரியில அற்புதமா சொல்லிடுவார் சொல்ற விஷயத்தை. அவர் சொன்னார், Edith lived in a little world bounded in the north, south, east and west by Edith. ஈடித் கிழக்கு மேற்கு தெற்கு பக்கத்துல ஈடித் என்னும் எல்லையை கொண்டு வாழ்ந்தாள். The whole world is Edith. உலகமே அவளுக்கு ஈடித் தான் பாருங்க. She never went beyond herself. தன்னை தாண்டி போனதில்ல. Where is the northern borders? It ends with Edith. வடக்கு எல்லை எங்க இருக்குன்னா ஈடித்ல முடியுது. Where is the southern borders? It ends with Edith. தெற்கு எல்லை எங்க இருக்குன்னா ஈடித் தான். Where is the western borders? It ends with Edith. மேற்கு எல்லை எங்கன்னா ஈடித் தான். Where is the eastern border? It ends with Edith. கிழக்கு எல்லை எங்கன்னா ஈடித் தான். The borders of our life has to do with Edith, Edith, Edith. All four sides Edith. No more beyond Edith. வாழ்க்கையின் எல்லையை பார்த்தா நாலு பக்கம் ஈடித் தான். ஈடித்தை தாண்டி போறது இல்ல. That's the way this man lived. இந்த மனுஷன் அப்படிதான் வாழ்ந்தான் பாருங்க. Now what a wonderful thing it would have been when you got a bumper crop. You should have said, my goodness, somebody go and find people that need some food. I will send some truckloads. இவ்வளவு அதிகமா விளைஞ்சது அவன் இல்லாதவங்களுக்கு யாருக்கு வேணுமோ தேடி கண்டுபிடிங்க, லாரி லாரியா அவங்களுக்கு அனுப்பலாம் சொல்லி யோசிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். I can be a blessing to others. மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கலாம். Let me help others. மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யட்டும். Find out if there is any needy people. யாருக்காவது தேவை இருக்கான்னு பாப்போம். Let me help some of them. சிலருக்கு உதவி செய்யலாம். That thought never enters into his mind. இந்த எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. Is that kind of a person? அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவன். Excellent person இல்ல, மட்டரகமான person. Even if he has 10 times more than what he has, the thought will never enter to give others. இருப்பதை விட இன்னும் 10 மடங்கு அதிகமா வந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டுமே என்ற எண்ணம் வரவே வராது. Never a thought of helping others. மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரவே வராது. Are you there? இருக்கீங்களா? Excellent life is about thoughts about others. சிறந்து விளங்கும் வாழ்க்கை என்பது மற்றவர்களை குறித்தும் நினைக்க வைக்கும். Our borders don't end with ourselves, they extend beyond us to all the people of every kind and of every kind of need and problem. நம்முடைய எல்லைகள் நம்மோடு நிற்பதில்லை. எல்லா விதமான மக்கள், எல்லா விதமான தேவையுடைய மக்கள், அவர்கள் எல்லாம் நம்முடைய காரியங்கள் சொல்லும். So he didn't understand life. ஆகவே வாழ்க்கையை அவன் புரிந்து கொள்ளவில்லை. He didn't have any concern for others. மற்றவர்கள் மீது ஒரு அக்கறை இல்லை. And then he didn't have any place for God in his life. அடுத்ததாக வாழ்க்கையிலே தேவனுக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை. He lives as if there is no God at all. ஏதோ தேவனே இல்லாதவர் போல இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். No God. தேவன் இல்லை. Absolutely no God. சுத்தமா தேவன் இல்லை. No place for God in his life. தேவனுக்கு வாழ்க்கையில இடம் இல்லை. That's what is wrong, my friend. அதுதான் தவறு நண்பர்களே. Nothing wrong in being rich. ஐஸ்வரியவானா இருப்பதில தவறு இல்லை. But there is something terribly wrong if you are rich and you have this kind of a life. ஆனால் ஐஸ்வரியவானா இருந்து விட்டு இந்த விதமா வாழ்ந்தாதான் தவறு.
Not understanding life, வாழ்க்கை குறித்து not புரிந்து concerned about கொள்ளவில்லை, others, மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லை, and no place for God. பிறகு தேவனுக்கு இடமில்லை. Not understanding life, வாழ்க்கை புரிந்து கொள்ளவில்லை, no concern for others, மற்றவர்கள் மீது அக்கறை இல்லை, no place for God. பிறகு தேவனுக்கு இடமில்லை. Not understanding life, வாழ்க்கை புரிந்து கொள்ளவில்லை, no concern for others, மற்றவர்கள் மீது அக்கறை இல்லை, no place for God. தேவனுக்கு இடமில்லை. Sad life. இதுதான் பரிதாபமான You வாழ்க்கை. may have the whole world, it's sad life. முழு உலகமே உங்க கையில இருந்தாலும் அது பரிதாபமான You may be வாழ்க்கை. the richest man in the world, but sad life. உலகத்திலே நீங்கள் மிகப்பெரிய நீங்க தான் பணக்காரனா இருக்கலாம், ஆனால் அதுவும் துக்கமான வாழ்க்கை தான். Because life is made up of this greed to possess and possess more and more. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் சேர்க்க வேண்டும் என்ற பேராசையினாலே நிறைந்திருக்கிறது. That is what Jesus is teaching here. இயேசு அதை தான் இங்கே போதிக்கிறார். And what does that angel of death has to say to him? இந்த மரண தூதன் அவனை பார்த்து என்ன சொன்னானாங்க? Said, thou fool, மதிகேடனே, thou fool. மதிகேடனே.